என்னடா கறிக்குழம்பு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க கிடையாது. இதுதாங்க நம்ம கோட் மில்க் ஹேர் ஆயில். இப்படித்தாங்க நம்ம ட்ரெடிஷ்னலாக காய்ச்சணும். டெக்ஸ்சுவலாக நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கு. இப்படியெல்லாம் காய்ச்சும் போது நம்மளுக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகும், நல்ல ஹேரோட டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும், நல்ல ஹேரோட வால்யூம் ஜாஸ்தி ஆகும். இதில் என்னென்ன ஊற்றிருக்கோன்னு பார்ப்போமா? இப்படி தாங்க நம்ம எல்லா ஹெர்ப்ஸோட சாரை எடுத்து வடித்து ஊற்றணுங்க. அப்போதான் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ள இறங்குங்க. ஹர்ப்ஸ் மட்டும்தான் உள்ள போட்டிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லவே இல்லைங்க. இது கூட கோட் மில்க், பஃபலோ மில்க், கவு மில்க், கோகோனட் மில்க் எல்லாமே உள்ள போட்டிருக்குங்க. என்னது பால் ஊத்துனா திரிஞ்சிரும்ல, தெரியாதான்னு கேட்குறீங்களா? தெரியவே தெரியாதுங்க. எதுக்குடா இத்தனை மில்க் யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? இந்த எல்லாவோட மில்க்லயும் நிறைய புரோட்டீன் இருக்குங்க. அந்த புரோட்டீன் ஹேருக்கு நல்ல ரீக்ரோத் கொடுக்கும், ஹேரோட டென்சிட்டி ஜாஸ்தி பண்ணும், ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துங்க. அதனால தாங்க இவ்வளோ யூஸ் பண்றோம். தேங்க்யூ.